இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு தட்ட மாத்துற வரைக்கும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அதுக்குள்ள அந்த நவீன வச்சு துர்கா ஏதாவது பிளான் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு காலையில தட்ட மாத்திட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் அக்கா பேச்ச துர்கா மீறவே மாட்டா. அப்படியே மீறினாலும் என் அக்கா சும்மாவே இருக்க மாட்டா. அத தனக்கு நடந்த அவமானமா நினைச்சு எந்த எல்லைக்கும் போவா. சந்திரா, நம்ம பிளான் முக்கியமா அந்த டிரைவருக்கு மட்டும் தெரியவே கூடாது. தெரிஞ்சதுன்னு வை, இந்த கல்யாணத்தை அவன் நடத்த விடாம பண்ணிடுவான். ஆமா, துர்கா கல்யாணத்தை வச்சுதான் நாம பழி வாங்கணும்னு நினைச்ச எல்லா காரியத்தையும் செய்யணும். அப்பதான் துர்கா வாழ்க்கை நாசமா போகும். அத பார்த்து அந்த குடும்பமே ரத்த கண்ணீர் வடிக்கணும். அது கண்டிப்பா நடக்கும் மருமகளே. என்ன ஜெயிலுக்கு அனுப்புனவ ஒரு நாள் நிம்மதியா இருக்க கூடாது. நடக்கும் மாமா, கண்டிப்பா நடத்தி காட்டுறேன். அவனே, இது நடக்கணும்டா. அவன் நடுத்தெருவுல நிக்கணும். கண்டிப்பா நடக்கும் சித்தப்பா, கூடிய சீக்கிரமே நடக்கும். ஏய் மைதிலி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு மூச்சு வாங்க ஓடி வர? என்ன விஷயம்? நீ முதல்ல உட்காரு. என்னாச்சு? அத்த, நான் வர வழியில 3 பேர் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். அவங்க பேசின விஷயத்தை கேட்டு நான் அப்படியே ஆடி போயிட்டேன். என்ன மைதிலி சொல்ற? அப்படி என்ன பேசிக்கிட்டாங்க? அது ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிக்க டீப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா அத்த, ஒரு பொண்ணுக்கு தப்பான கல்யாணத்தை பண்ணி வச்சு அவ வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன நீ இப்படி சொல்ற? நீ சொல்றத கேக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கே. அது யாரு, எந்த பொண்ணுன்னு ஏதாவது தெரிஞ்சதா? தெரியல அத்த, அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை வச்சு கண்டுபிடிக்க முடியல. ஆனா பெரிய இடத்த விவகாரமா தெரியுது. யாரோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு பெருசா பிளான் பண்றாங்கன்னு மட்டும் தெரியுது. நம்மளே இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கோம். நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனைன்னு ஒதுங்கி தானே போகணும். அதே சமயம் ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிய போதுன்னு நினைக்கிறப்ப பயமாவும் இருக்கு. என்னத்த சொல்றீங்க? அப்போ இந்த விஷயத்தை நம்ம அப்படியே விட்டுலாங்கிறீங்களா? வேற என்னடி பண்றது? நாமளே இந்த ஊருக்கு புதுசு வேற. தேவையில்லாம எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்க கூடாது. எல்லாத்தையும் அந்த கடவுள் பாத்துக்குவாரு. சின்ன வயசுல நமக்கு விவரம் தெரியாது. அம்மா நம்ம முடிவெடுத்தாங்க, அது ஓகே. இப்ப படிப்பு முடிச்சு கல்யாண வயசு வந்தாச்சு. இப்பவும் நான் தான் முடிவெடுப்பேன்னா எப்படிக்கா? கல்யாணம்ங்கிறது லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறது இல்ல, லைஃபையே தேர்ந்தெடுக்கிறது. இன்னைக்குதான் திருச்சியில இருந்து அந்த குரூப் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. அவங்க யாரு என்னன்னு விசாரிக்காம வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்காக அவனை மாப்பிள்ளையா ஆக்குறது எந்த விதத்துலக்கா நியாயம்? என் விருப்பு வெறுப்பு எதையும் புரிஞ்சுக்காம அவங்களா முடிவெடுக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு புரியல. இந்த குடும்பத்துல ஏண்டா வந்து பிறந்தோன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு வச்சுட்டாங்க. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது துர்கா, ஆனா அம்மாக்கு புரியலையே. எனக்கு நீ இப்போ ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். என்ன உண்மை? நீ நவீன லவ் பண்றியா? என்ன அமைதியா இருக்க? சொல்லு, நவீன நீ லவ் பண்றியா? தெரியலக்கா. என்னடி இப்படி ஒரு பதில சொல்ற? ஒன்னு லவ் பண்றேன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. அத விட்டுட்டு தெரியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சத்தியமா எனக்கு தெரியலக்கா. ஆனா இப்ப கல்யாணம் வேண்டான்னு மட்டும் தோணுது. என்ன ஏன் இஷ்டத்துக்கு விட்டா என்ன? ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு தெரியல. நீ போய் அம்மா கிட்ட இன்னொரு தடவை இத பத்தி தைரியமா பேசு. நீ கல்யாணம் வேணாங்கிறதுல உறுதியா இருக்கிறதுனால ஒருவேளை அவங்க இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாம்ல. அவங்கள பத்தி என்னை விட உனக்கு நல்லா தெரியும். உன் கல்யாணத்தப்ப நீ எவ்வளவு போராடி இருப்ப. அப்ப அவங்க ஏதாவது காதுல போட்டுக்கிட்டாங்களா? இல்லையே. அவங்க நினைச்சதுதான் நடக்கணும், அதான் அவங்க குணம். ஆனா அவங்க யாருக்காகவும் வளைய மாட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே ஒன்னும் தெரியல. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
என்னதான் நடக்குதுன்னு. துர்கா கிட்ட பேசிட்டு வரியா? ஆமா, என்ன சொல்றா? அவ ரொம்ப அப்செட்டா இருக்கா. இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றா. கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவளுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தெரிஞ்சு அவ நவீன லவ் பண்றான்னு நினைக்கிறேன். அவ தான் அவனை லவ் பண்ணவே இல்லைன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டால. நீ என்ன இப்ப அவ லவ் பண்றான்னு சொல்ற? இல்ல, அவ உதட்டளவு தான் நவீன வெறுக்கிற மாதிரி நடிக்கிறா. உள்ளுக்குள்ள விரும்புறா. எனக்கு அது நல்லா தெரியுது. ஆனா லவ் பண்றியான்னு கேட்டா தெரியலன்னு சொல்றா. அப்படியா? அவளெல்லாம் நம்பி எந்த முடிவும் எடுக்க முடியாது போல் இருக்கே. உண்மைதான். அவ எப்போ என்ன முடிவெடுப்பான்னு யாருக்குமே தெரியாது. அவ என்ன மாதிரி பொறுமைசாலி இல்ல, தடாலடியா முடிவெடுக்கிற ஆள் அவ. இந்த விஷயத்துல என்ன முடிவெடுப்பான்னு ஒன்னும் புரியல. அம்மாவும் ரொம்ப பிடிவாதமா தான் இருக்காங்க. தான் நினைச்சதுதான் எப்பவும் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களையும் மாத்த முடியல. எல்லாம் சரியாயிடும், பாத்துக்கலாம். நீ படு. ஏய், இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண? துர்கா, நடந்த விஷயம் எல்லாத்தையும் நானும் கேள்விப்பட்டேன். உங்க அம்மா உனக்கு மாப்பிள்ள பாத்திருக்காங்களாமே. துர்கா, இப்பவும் உன் மனசுல நீ காதல வச்சுக்கிட்டு வெளியில தெரியாத மாதிரி நடிச்சா நஷ்டம் உனக்குதான். இப்ப மட்டும் நீ எந்த முடிவும் எடுக்கலனா உன் வாழ்க்கை உன்னை விட்டு நிச்சயம் போயிடும். பின்னாடி சஃபர் ஆனாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது துர்கா. இதோ பாரு, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. நாளைக்கு காலையில நீ வழக்கமா வர கோவில்ல நான் தாலியோட உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நீ யாருக்கும் தெரியாம கோவிலுக்கு வந்துரு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் துர்கா. இங்க பாரு துர்கா, இத விட்டா நம்ம ஒண்ணு சேர வேற வழியே இல்ல. உன் வீட்லயும் எதிர்ப்பு இருக்கு, என் வீட்லயும் எதிர்ப்பு இருக்கு. அவங்க ஆசீர்வாதத்தோட இப்போதைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. பாரு, உங்க அம்மா உனக்கு வேற இடத்துல மாப்பிள்ளைய பாத்துருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னா நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறது தான் ஒரே வழி. நம்ம மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கால்ல போய் விழுந்தா அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். துர்கா, யோசிக்கிறியா? சரி, நல்லா யோசி. ஆனா கொஞ்சம் நல்ல முடிவா எடு. நாளைக்கு உனக்காக கோவில தாலியோட காத்துக்கிட்டு இருப்ப. நீ அவசியம் வரணும்.